இப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸில் என்ன அதை நான் சொல்லலாம், இத்தனை நாள் வராதவ இன்றைக்கி என்ன அப்படியே கேஷுவலாக வந்துட்டு எல்லா இதுவுமே அட்டன் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் ஹெட்செட் ஆக்சுவலி உடஞ்சிடுச்சு. நம்ம என்கிட்ட மைக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால தான் நான் ஹெட்செட் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா அது உடஞ்சிடுச்சு. ரொம்ப நாள் போடாமல் விட்டுட்டேன். இப்போ தான் வந்து சரி பரவாயில்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது அதர்ஸ் ஏதாவது சவுண்டு கேட்டுதுன்னா தயவு செஞ்சு படிச்சிருங்க. நான் ஓகே இதுக்கு மேலே எதுவுமே ஹையஸ்டாக இல்லை. அதனால் இதை வச்சு காசு சேர்த்தி பண்ணிக்கலாம். இன்னும் என்கிட்ட கேட்டால் நல்ல மாதமாக இருந்தால் கொடுப்பேன். அதுலேருந்து வச்சு டாட்டா சொல்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்யூட்டோரியல்லாம் முடிச்சிடலாம். ட்யூட்டோரியல் சிஸ்டம் இந்த ட்யூட்டோரியலில் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. ட்யூட்டோரியல் கம்ப்யூட்டர் கொஞ்சம் அப்படின்னு எவனாவது இங்கே நின்றுட்டுனா யார் போயிட்டாங்க கேம் விட்டு. நல்லா பண்ணாங்க. அவன்ட்டான் வேறு வந்துட்டாங்க. அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. வேறு எதுவுமே அவன்ட்டான். இவங்கெல்லாம் வந்து மனசாட்சி கட்டணும். ஏதோ இன்விடேஷன் ஆகி ஒன்று இருக்குது கைஸ். நம்ம போய் அடுத்ததுன்னா இன்விடேஷன் ஆகி 5 ரூபா ஆகுது. ஓகே கைஸ், நம்ம முடிஞ்ச அளவுக்கு தாண்டி போய் இல்லை நம்மளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வளர்ந்துடல. சரி 600 ரூபா இருக்குது. இதை வச்சு நம்ம ஸ்பீடை அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ 10 ஸ்பீட் அப்கிரேட் பண்ணுவோம். 500 ரூபாய்க்கு இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே ஆகிருக்கும். அதனால இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போகலான்னு நினைக்கிறேன். போயிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காதா போயிட்டு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லி வந்தாங்க. இதில் எது அதிகமாக இருக்கோ இதில் இன்விடேஷன் எல்லாமே நிறைய ஆகிட்டு. இது மட்டும்தான் ஹையஸ்டாக இருக்கும். 20 என்னடா இது அன்காமனில் 20 ரூபா. பரவாயில்ல, அன்காமன்லேயே 20 ரூபா வச்சுருக்காங்க. ஓகே இதை தூக்கிட்டு போவோம். தட் இஸ் பிக் இது வந்து அவங்களே செக் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க. அவங்களே தான் செக் பண்ணியிருக்காங்க. சரி பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் ஒரு 1K எடுத்துகிட்டு போனோம்னா எனக்கு வந்து 8 ரூபா தான் ஏறினாலும் நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு 700 வந்துச்சு. இதுவே கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இதுக்கே 900 கேட்குறாங்க. சொன்னால் 200 ஏற்றணும். அது நம்ம வேறு பிரிண்டட் எடுத்துக்கலாம். 2 பிரிண்டடாக தான் வச்சுருக்கணும். அப்புறம் நம்மளால் முடியும். நம்ம கொஞ்சம் போயிட்டுருக்கோம். இது தடவை நம்ம ஜூம் யூஸ் பண்ணுறோம். அதனால் அச்சமில்லை இதில் ரீப்ரெத் இருக்குது. நம்ம அதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ரீப்ரெத் 30 ருபீஸ் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு லக்குன்னு நினைக்கிறேன். லக்கில் வந்து 30 ருபீஸ் கிடச்சிருக்கு. இது கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போய் ஆகும். இவனுங்களே தான் ஸ்டெப் பண்ணிடுறோம். 1K. ஸோ இதை வந்து நம்ம ஏற்ற முடியும். ஏற்ற முடியும். 8 ரூபாய் தான் ஃபீஸ் வச்சுருக்கேன். இந்த தடவை போயிட்டு எடுத்துகிட்டு வரோம். இதுதான் முடிச்சு ஸ்டோரோட வெற்றி கைஸ். அதனால் கைஸ் இன்விடேஷன் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணி விட்டுறாங்க கைஸ். செக் 50 ரூபா கைஸ். இது கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு போங்க கைஸ்.
பெரிய அமௌண்ட்டு சீக்கிரமாக சம்பாதிக்கலாம். ஸ்டார்ட் ஓடு 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 எனக்கு ஏய் கைஸ் இவங்க வேணும்னா பண்ணுறாங்க கட்டுப்பாடு கைஸ். நான் எப்போவும் பார்க்க போகிறதில்ல கைஸ். ஓடுறதான் என்னன்னா பார்த்துக்கலாம். நான் போயிட்டே இருக்கேன் கைஸ். ஒரு நல்ல பிரெயின் ராட் எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன் கைஸ். கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இப்போ நான் வந்து எதுவுமே அப்கிரேட் ஆக்சுவலி பண்ணல. அதான் நமக்கு மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இப்போ வந்து இவன் அப்கிரேட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஃபுல் அப்கிரேட் பேட்டரி இல்லையா இதெல்லாம் இப்போ ஆஹா ப்ளீஸ் நீங்களே பாருங்க என்ன கேட்குறாங்க. +1 +5 அப்படி போகும்போது காசு இருக்குது கிடைக்கல பார்த்துக்கலாம். நம்மகிட்ட 3K இருக்குது. 3K வச்சு ஃபஸ்ட்டு இவ்வளோ கேட்குறது இப்போ கேமுக்குலாம் ஓவராக இல்லை ப்ளீஸ். இப்போ வர வர என்ன ஆகுனா பிரெயின் ராட் கேம்ஸே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் மிச்ச கேம்ஸ் எக்ஸ்கேப் கேம்ஸ்லாம் இல்லை. நான் இன்றைக்கே வந்து 99 நைட் இந்த ஃபாரஸ்ட் அந்த கேம்ஸ் ஆக்சுவலி விளாடி கான்ஃபரன்ஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விளாண்டுருக்கேன். வர முடியுமா சரி கேஸ் நம்ம இதை ட்ரை பண்ணிட்டோம்னா படித்த வாய்ப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது பயங்கரமாக இருக்குது. அக்செப்ட் இது அக்செப்ட் பண்ணிக்குவேன். நீ எவ்வளோ கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுவேன். நீ என்ன விடுவேன் ப்ளீஸ். நம்மளுக்கு ஜாக்பாட் ஆனால் சூப்பர் வைஸ். இப்போ அங்கே இருக்கிறவங்க அப்போ என்ன பண்ண போகிறாங்க உடனே சாப்பிட்டாலும் அவ்வளோ இல்லை. வீசம் பறக்கிறோம் வைஸ் அன்காமன் இல்லை. அப்போ ஃப்ளாட்டுக்கு போய் மாஸ்க் காட்டலாம். இப்போ எனக்கு வந்து செப்டால காலையில் விஷயம் நம்ம இதில் நிறைய பேர் பார்த்துக்கலாம். இதை வச்சு நம்ம பயங்கரமாக என்ன பண்ணிக்கலாம். இப்போ வந்து சரி இதனால இதுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ இடத்த சேல் பண்ணுறது. ஃப்ரீயில் எல்லாத்துலேயும் ஒரு அப்கிரேட்டை போட்டு விட்டுருவாங்க. சூப்பர். நம்மக்கிட்ட ஓடு ஈஸி. இப்போ கொஞ்சம் நம்ம பெரியாளை மாறி விட்டதுனால இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் போல. ரொம்ப சூப்பரான மனுஷன். பேடில் நல்லா பேடில் அறிவாங்க. இங்கேயே நல்லதாக பார்த்தோன்னா தூக்கிட்டு ஓடியில் இதில் முடிச்சு பார்ப்பேன். 200 இருக்குது. ஆனால் இந்த 200 லெவல் கூட நான் இல்லை. அவன் பிச்சை போட்டான். அதனால் 1K ஆரம்பிச்சு. நம்மளுக்கு 1K கிடச்சாலும் சரி எடுத்துகிட்டு ஓடிடலாம். லெஜெண்ட்ரி நம்ம அடுத்து ஓடிக்கிட்டோம்னா இதில் ஃபோனை மட்டும் பக்காகவும் இருந்தது. இந்த கேமெல்லாம் எப்படி விளாண்டுறோன்னு தெரியுமா
இடத்துக்கு போகணுன்னா போக முடியல. இட்ஸ் ஓகேன்னு இருக்கேன். ஓகே கைஸ், ஆனால் நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா 11 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிருக்கலாம். அதனால் இதோட பார்ட் 2 நம்ம பண்ணலாம். பாய் காய்.